அனைவருக்கும் வணக்கம். வீக்லி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இந்த வீக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சனிக்கிழமை அப்டேட் பண்ணியிருந்தோம். இந்த வீக்குக்கான அனலைஸில் எந்த இடத்துல போனால் சப்போர்ட் எடுக்கும், எந்த இடத்துல போனால் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது, அது என்ன நடந்திருக்கான்னு பார்க்கலாம். இதனுடைய வேல்யூ நேற்றுடன் முடிஞ்சது. நேற்று 330 முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா? சரி, நம்ம அப்டேட் பண்ணும்போது வீடியோவில் இங்கே இருந்தது மார்க்கெட்டு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 24,648 போனால் நியர் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸ்டாப் லாஸ் 24,738. அதே பை 24,62, அதுக்கு ஸ்டாப் லாஸ் 23,952. அங்கே தான் சப்போர்ட் எடுக்கும் ஸ்டாப் லாஸ். அது ஸ்டாப் லாஸ் எல்லாமே டே கேண்டில் பேஸில் கொடுத்துருந்தோம். அதை எட்ஜிங் இல்லாமல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தியரி. எட்ஜிங் இல்லாமல் இந்த மெத்தடை பயன்படுத்தக்கூடாது. ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா ஆப்போசிட்ல எட்ஜிங் ஒன்று எடுத்து வைக்கணும். அப்படி ட்ரேட் பண்ணால் தான் இது இதாக இருக்கும். இல்லை நான் நேக்கடாக எடுக்கிறேன்னா அந்த ஸ்டாப் லாஸ் என்ன பாயிண்ட் ஆகுதோ, ஸ்டாப் லாஸ் பெருசாக டே கேண்டில் பேல க்ளோஸ் வச்சாலும் அந்த ஸ்டாப் லாஸ் நீங்கள் நம்ம கொடுத்து தான் ஆகும். அப்படி தான் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த வீக் என்ன நடந்திருக்கு பாருங்க. இங்க இருந்தது இது வரைக்கும் வந்திருக்கு. அப்படின்னா இந்த வீக் என்னங்க, செல் ரெசிஸ்டன்ஸ்க்கும் போகல, சப்போர்ட்டுக்கும் போகல. ஓகேங்களா? அப்ப இந்த வீக் என்ட்ரியே கிடையாது. தட்ஸ் இட், அவ்வளவுதான், முடிந்தது. ஓகேங்களா? அப்போ இந்த வீக் ஃபுல்லா இந்த பொசிஷன்ல எட்ஜிங் எடுத்து பண்றக்கூடிய ட்ரேடு நாம எக்ஸிட் எடுத்திருக்க மாட்டோம், என்ட்ரி எடுத்திருக்கவே மாட்டோம் இந்த வீக். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வீக்கான லெவல் நான் மந்த்லி லெவல் ஆல்ரெடி போட்டுட்டேன். இயர்லி லெவல் ஆல்ரெடி இயர்லி பிகினிங்ல போட்டிருக்கேன். பிளேலிஸ்ட்ல இயர்லி வீடியோ இருக்கும், போய் செக் பண்ணிக்கோங்க. மந்த்லி லெவல் ஆல்ரெடி மந்த் பிகினிங்ல போட்டேன், அதுவும் போய் செக் பண்ணிக்கோங்க. இது இப்போ இந்த வீக்கான லெவல்ஸ் இதோட முடிஞ்சது. நாளை அடுத்த வாரத்துக்கான லெவல்ஸ் நான் சாட்டர்டே சண்டே லீவ்ல அப்டேட் பண்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.